நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்செக்ட் ரெசிஸ்டண்ட்டு, அதாவது பிடி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பேசிலஸ் துரிஞ்சியன்ஸ் கிராப். ஸோ ஃபஸ்ட்டு அதில் பார்க்குறது பிடி காட்டன். ஸோ அப்போ பிடி காட்டன் இஸ் எ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், ஜிஎம்ஓ ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் cotton variety which produces an insecticide activity to bollworms. ஸோ இப்போ இந்த bollworms அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்ம என்ன சொல்கிறது, இப்படி வளைஞ்சு போகும் அந்த செடி மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்படி வளைஞ்சு போகுது இல்லையா, அதான் போல்வாம்னு சொல்லுவோம். அந்த புழுவுக்கு எகெயின்ஸ்டாக இது செயல்படக்கூடியது. எந்த செடியில் அப்படின்னு பார்த்தோன்னா காட்டனில், ரைட்டா. பெஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் அப்படின்னா இங்கே பெஸ்ட் அப்படிங்கிறது பூச்சிகளுக்கு எதிரானது, ரைட்டா. பெஸ்ட் ரெசிஸ்டண்ட் அப்படிங்கிறது பூச்சிகளுக்கு எதிராக வேலை செய்யக்கூடியது. ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியம் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் ப்ரொடியூஸ் ஓவர் 200 டிஃப்ரெண்ட் பிடி டாக்ஸின்ஸ், ஈச் ஹார்ம்ஃபுல் டு டிஃப்ரெண்ட் இன்செக்ட். ஸோ இப்போ இந்த பாக்டீரியம் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த பாக்டீரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 வகையான பிடி டாக்ஸின்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணுது. எது இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிறது 200 டிஃப்ரெண்ட் பிடி டாக்ஸின்ஸை வந்து என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் இந்த 200ம் ஈச் ஹார்ம்ஃபுல் டு டிஃப்ரெண்ட் இன்செக்ட், ஒவ்வொரு என்சைமும் ஒவ்வொரு பூச்சிகளுக்கு எகெயின்ஸ்டாக வேலை செய்யும். இட்ஸ் ஹார்ம்ஃபுல் டு டிஃப்ரெண்ட் இன்செக்ட். Most BT toxins are insecticidal to the larvae of moth and butterflies, beetles, cotton bollworms and gadflies, but are harmless to other form of life. ஸோ இப்போ இந்த பிடி டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்செக்டிசிடல், பூச்சிகளுக்கு எதிராக மட்டும்தான் வேலை செய்யக்கூடியது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா லார்வா அப்படிங்கிறது அந்த யங் ஆர்கானிசம், மோத்து, பட்டர்ஃப்ளையு, பீட்டில்ஸு, காட்டன் போல்வார்ம்ஸு, அப்புறம் கேட்ஃப்ளைஸ். ஸோ இப்போ இவங்களுக்கு எதிராக தான் இது என்ன செய்யுது, இந்த பிடி டாக்ஸினானது வேலை செய்யும். அதர்வைஸ் நம்மளுடைய பிளான்ட்டுக்கு இது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. The genes are encoded for toxic crystals in the Cry group of endotoxin அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது எண்டோடாக்சின் அப்படின்னா இது உள்ளுக்குள்ளார வேலை செய்யக்கூடியது, ரைட்டா. ஸோ அப்போ இந்த genes are encoded for toxic crystals in the CRY group of endotoxin. When insects attack and eat the cotton plant, the crytoxins are dissolved in the insect stomach. ஸோ இப்போ இந்த genes வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை என்கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாக்ஸிக் கிறிஸ்டல்ஸாக இது என்ன பண்ணியிருக்கோம், என்கோட் ஆகிருக்கும். அந்த ஜீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரை குரூப் ஆஃப் எண்டோடாக்சின் இருக்கு இல்லையா, அது வந்து கிறிஸ்டல்ஸாக இருக்கும் பிளான்ட்டுக்குள்ளார. இந்த இன்செக்ட் போய்ட்டு அந்த பிளான்ட்டை கடிக்கும்போதும் அப்புறம் வந்து அதை சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா அந்த கிறிஸ்டலாக இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் மெட்டீரியல் என்னாகும் அப்படின்னா டிசால்வ் ஆகி அது என்னவாயிடும், விஷமாக மாறிடும். So the cotton plant crytoxins are dissolved in the insect stomach. The epithelial membranes of the gut block certain vital nutrients, thereby sufficient regulation of potassium ions are lost in the insect and results in the death of epithelial cells in the intestine membrane, which leads to the death of larvae. So இது என்ன பண்ணுது, இந்த டாக்ஸின், இந்த crytoxins என்ன பண்ணுது அப்படின்னா எபித்தீலியல் மெம்பரேன்ஸ், அந்த ஸ்டொமக்கில் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, எபித்தீலியல் அப்படிங்கிறது அந்த வால் லேயர் ஆஃப் இன்டெஸ்டைன், ரைட்டா. அதில் என்ன செய்யுது அப்படின்னா விட்டல் நியூட்ரியன்ஸ் சஃபிஷியன்ட் ரெகுலேஷன்ஸை தடுக்குது. பொட்டாசியம் அயன்ஸினுடைய ரெகுலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டேக் ஆஃப் அயன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம ஆஸ்மாசிஸ் அப்படின்னு நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. உயிர் வாழ்கிறது, அதாவது செல்லுக்குள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொட்டாசியம் அயன் கான்சன்ட்ரேஷன் வந்து, அதாவது பொட்டாசியம் வெளியே போயிட்டு கால்சியம் உள்ள வரும், திருப்பி இந்த ரொட்டேஷன் நடந்துகிட்ருக்கும். ஸோ இப்போ இதன் மூலமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஒரு செல் ரெகுலேஷன் நடந்துகிட்ருக்கும். ஸோ இப்போ இந்த ரெகுலேஷன் என்ன பண்ணுது, பொட்டாசியம் ரெகுலேஷனை இது பிளாக் பண்ணுறதுனால இன்செக்ட் என்னாகும், இன்செக்டினுடைய அந்த எபித்தீலியல் செல்லுக்குள்ளார பொட்டாசியம் அயன் பிளாக்கிங் நடக்கிறதுனால எபித்தீலியல் செல் செத்து போயிடும். ஸோ உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த குடல் வாலில் இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல்ஸ் டெத் ஆகிறதுனால ஆல்ரெடி என்ன ஆகிடும், பூச்சியும் செத்து போயிடும், விச் லீட்ஸ் டு டெத் ஆஃப் த லார்வே. ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா த அட்வான்டேஜஸ் ஆஃப் பிடி காட்டன் ஆர் ஈல்ட் ஆஃப் காட்டன் இஸ் இன்க்ரீஸ்டு டியூ டு எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் போல்வார்ம்ஸ். ஸோ இப்போ போல்வார்மை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது மூலமாக அதிகமான ஈல்டு உற்பத்தியை நம்மளால் பெருக்க முடியும். ரிடக்ஷன் இன் இன்செக்டிசைடு யூஸ் இன் த கல்டிவேஷன் ஆஃப் பிடி காட்டன். ஸோ அப்போ நம்மளால் இன்செக்டிசைடு வெளியிலேருந்து பூச்சி மருந்து தனியாக அடிக்க தேவையில்லை. ஸோ அதனால் ரிடக்ஷன் ஆஃப் இன்செக்டிசைடு, பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் இன் த காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா
இன்செக்டிசைடு பூச்சிக்கொல்லிகளுக்குன்னு தனியாக நம்ம எந்த செலவும் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நம்மளுடைய வருமானம் குறையிறதில்ல. சரியா? காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன், நம்ம வளர்ச்சிக்கு மகசூலுக்கு நம்ம போடக்கூடிய அந்த இடுபொருட்களினுடைய அளவு, அதுக்கான காஸ்ட் வந்து என்ன ஆகுது, குறைஞ்சு போகுது. ஆனால் இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ்னு வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ஆஃப் பிடி காட்டன் சீட் இஸ் ஹை. ஸோ இப்போ சாதாரண பருத்தி விதைக்கும் இந்த பிடி காட்டன் விதையோட ஒப்பிடும்போது இதோடைய விலை அதிகம். காட்டன் சீட் இஸ் ஹை. எஃபெக்டிவ்னஸ் அப் டு 120 days ஆஃப்டர் தட் எஃபிஷியன்சி இஸ் ரெடியூஸ்டு. ஸோ எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது இந்த பிடி காட்டனில் 120 நாளைக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் என்னாகும், எஃபிஷியன்சி வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்எஃபெக்டிவ் எகைன்ஸ்ட் சக்கிங் பெஸ்ட் லைக் ஜாசிட்ஸ், எஃபைட்ஸ் அண்டு ஒயிட் ஃப்ளை. ஸோ இப்போ கடித்து சாப்பிடக்கூடிய விலங்குகளுக்கு தான், அதாவது பூச்சிகளுக்கு தான் இது வந்து இன்செக்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்குமே தவிர, சக் பண்ணி சாப்பிடக்கூடிய, உறிஞ்சி சாப்பிடக்கூடிய பூச்சிகளுக்கு இது எதையுமே எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்துவது கிடையாது. அஃபெக்ட்ஸ் பாலினேட்டிங் இன்செக்ட் அண்ட் தஸ் ஈல்டு. சில பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸை வந்து இது என்ன பண்ணுது, அழிச்சிடுது. ஏன்னா அவங்களும் இன்செக்டில் தான் வர்றாங்க. ஸோ இப்போ அதனால் பாலினேட்டிங் ஏஜென்சி இவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டுறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது பிடி பிரிஞ்சால், கத்திரிக்காய். ஸோ the BT brinjal is another transgenic plant created by inserting a crystal protein gene, அதாவது XII from the soil bacterium Bacillus thuringiensis. இந்த Bacillus thuringiensisலேருந்து வந்து பார்த்திங்கன்னா XII அப்படிங்கிற அந்த ஜீன், அந்த ப்ரோட்டீன், கிறிஸ்டல் ப்ரோட்டீனுக்கான ஜீனை தான் நம்ம அப்டைன் பண்ணுறோம் into the genome of various brinjal cultivars. ஸோ அப்போ கத்திரிக்காய் செடியினுடைய வகைகளில் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். The insertion of the gene along with the other genetic elements such as promoters, terminators and an antibiotic resistant marker gene into the brinjal plant is accomplished using Agrobacterium mediated genetic transformation. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிடியில் இந்த அக்ரோபாக்டீரியம் ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக தான் பண்ணுறோம். நம்ம முன்னே பார்த்தோம் அக்ரோபாக்டீரியம்ங்கிறது சாயில் இன்ஹாபிட்டிங் பாக்டீரியா. ஸோ அது வந்து என்ன பண்ணும், கிரவுண்ட் கால் டிசீசஸ் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுத்துதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த டியூமர் இன்டியூசிங் அந்த ஜீனோமை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நமக்கு தேவையான ஜீன்ஸை இதில் அந்த ப்ரோட்டீன் XII அப்படிங்கிறது இல்லையா. ஸோ அதன் மூலமாக நம்ம இதை இன்செர்ட் பண்ணுறோம். The BT brinjal has been developed to give resistance against lepidopteran insects, in particular the brinjal fruit and shoot borer, Leucinodes arbonalis அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இந்த பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த பிடி பிரிஞ்சால் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான பூச்சிகளுக்கு எகென்ஸ்டாக வேலை செய்யுது அப்படின்னா, லெபிடோபெரான் இன்செக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெட்டுக்கிளியினுடைய ஒரு வகைகளுக்கும் பூச்சிகளில் ஒரு வகைகளுக்கும் புழுக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது ஃப்ரூட் அண்டு ஷூட் போரர், அதாவது தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கத்திரிக்காயில் ஓட்டை விழுந்துருக்கும் பாருங்கள். ஸோ அந்த பூச்சிகளுக்கு எகென்ஸ்டாகவும் தண்டுகளில் ஓட்டை விழக்கூடிய அந்த பூச்சிகளுக்கு எகென்ஸ்டாகவும் இது என்ன பண்ணுது, வேலை செய்யுது. அடுத்ததாக தாரா மஸ்டர்டு ஹைப்ரிட். அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகில் ஹைப்ரிட் வகைட்டி தாரா. DMH11 is transgenic mustard developed by a team of scientists at the Center for Genetic Manipulation of Crop Plants, Delhi University and a government sponsored project. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக தான் இதை பண்ணியிருக்காங்க. இந்த DMH11 அப்படிங்கிறது தாரா மஸ்டர்டு ஹைப்ரிட். இதில் 11 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஜீனை நம்ம ஆல்டர் பண்ணியிருக்கோமோ அந்த ஜீனுடைய நம்பர் தான் 11th ஜீனில் தான் நம்ம இந்த மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். It is genetically modified variety of herbicide tolerant mustard. It was created by using Barnes or Burstar technology for genetic modification by adding genes from soil bacterium that makes mustard a self-pollinating plant. ஸோ இப்போ இந்த பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செல்ஃப் பாலினேட்டட் பிளான்ட்டாக மாற்றிருக்கோம். ஸோ இதை எதன் மூலமாக பண்ணியிருக்கோம்னா ஜீன் ஃப்ரம் சாயில் பாக்டீரியம். அதே மாதிரி தான் அக்ரோ பாக்டீரியா நம்ம சொல்கிறோம் இல்லையா, மண்ணில் வாழக்கூடிய பாக்டீரியா தான் சாயில் பாக்டீரியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாக்டீரியாவிலேருந்து தான் நம்ம இந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதனுடைய பிளாஸ்மிட் எடுத்து தான் நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கோம். DMH11 contains 3 genes. என்னென்ன ஜீன் இருக்குது அப்படின்னா பார் ஜீன், பர்னேஸ் அண்டு பர்ஸ்டார் அப்படின்னு 3 ஜீன் இருக்குது. சோர்ஸ்டு ஃப்ரம் சாயில் பாக்டீரியம். இது மூணுமே எங்கே இருந்துச்சு அப்படின்னா அந்த சாயில் பாக்டீரியத்தில் இருக்குது. த பார் ஜீன் ஹேட் மேட்
பிளான்ட் ரெசிஸ்டன்ட் டு ஹெர்பிசைடு நேம்டு பாஸ்டா. ஸோ இப்போ இந்த பார் ஜீன் தான் வந்து எதுக்கு எகென்ஸ்டாக வேலை செய்யுது? ஹெர்பிசைடுக்கு, அதாவது ஹெர்பிசைடு நேம்டு பாஸ்டான்னு இதுக்கு முன்னால் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ அதில் வேலை செய்யக்கூடியது. அடுத்ததாக வைரஸ் ரெசிஸ்டன்ட், வைரஸுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய பிளான்ட்ஸ். மெனி பிளான்ட்ஸ் ஆர் அஃபெக்டட் பை வைரஸ் அட்டாக் ரிசல்ட்டிங் இன் சீரியஸ் லாஸ் இன் ஈல்ட் அண்ட் ஈவன் டெத். ஸோ இப்போ வைரஸ் அட்டாக்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தாவரங்கள் அழிஞ்சு போகுது. Biotechnological intervention is used to introduce viral resistant genes into the host plant so that they can resist the attack by virus. ஸோ அப்போ நம்ம இங்கே ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் எதுக்கு எகென்ஸ்டாக பண்ணுறோம் அப்படின்னா வைரஸுக்கு எகென்ஸ்டாக பண்ணுறோம். அப்போ வைரஸுக்கு எதிரான ஜீனை, அதுக்கான ப்ரோட்டீனை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பிளான்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக அந்த தாவரம் வைரஸுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு தாவரமாக மாறுது. This is by introducing genes that produce resistant enzyme which can deactivate viral DNA. ஸோ அப்போ நம்ம இது இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் என்ன பண்ணுது அப்படின்னா தாக்குற வைரஸினுடைய அந்த டிஎன்ஏவை என்ன பண்ணுது? டீஆக்டிவேட் பண்ணி விட்டுருது. ஸோ அப்போ வைரல் டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா அது என்ன ஆகிடுது? அது வந்து இட்ஸ் லைக் கிறிஸ்டல், அது வந்து வேலை செய்யாமல் போயிடும். ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்டு வைரஸ் நோயிலிருந்து பாதுகாக்கப்படும். ரைட்டா? அடுத்ததாக ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ, அதாவது தக்காளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி அக்ரோபாக்டீரியா மீடியேட்டட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக் வாஸ் followed to produce Flvr Save Tomato that is retaining the natural color and flavor of tomato. ஸோ இப்போ இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா தக்காளியினுடைய அந்த நிறம் மற்றும் சுவை, ரைட்டாக, நேச்சுரல் கலர் அண்டு ஃப்ளேவர் ஆஃப் டொமேட்டோ அதை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் பண்ணப்பட்டது தான் இந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். Through genetic engineering, the ripening process of the tomato is slowed down and has prevented it from softening and to increase the shelf life. ஸோ இப்போ இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செடியிலேருந்து காயாகவே பறித்து வச்சிங்கனாலே ஒரு 2 நாள் என்ன ஆயிரும்? பழுத்துரும். அடுத்து 3ஆம் நாள் அது அழுகி போயிடும் இல்லையா? அப்போ அதனுடைய ரைப்பனிங் ப்ராசஸை ஸ்லோ பண்ணணும் அப்படின்னு பண்ணினது தான் இந்த ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ அப்படிங்கிறது. அப்போ இந்த ரைப்பனிங் ப்ராசஸை நம்ம ஸ்லோ பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா தக்காளி காயாக இருக்குது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அது என்னவா வச்சுக்க முடியும்? நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஒரு 4-5 நாளைக்கு மேலே தான் அது மெதுவாக தான் பழுக்கவே ஆரம்பிக்கும். உடனேவெல்லாம் பழுக்காது. இப்போ நாட்டு தக்காளி மாதிரி பறித்து கொண்டு வந்து அடுத்த நாள் வச்சுருந்தோம்னால என்ன ஆயிரும்? பழுத்துருது இல்லையா? ஆனால் இது என்ன ஆகாது? பழுக்காது, அப்படியே தான் இருக்கும். தென் மெதுவாக பழுத்துக்கிட்டு வரும். ரொம்ப நாள் நம்மளால் வச்சுருக்க முடியும். அப்போ அது அழுகி போகிறது தடுக்கப்படும் இல்லையா? The tomato was made more resistant to rotting by agrobacterium mediated gene. ஸோ இப்போ இது எதுக்கு எகென்ஸ்டாக வேலை செய்யுது? மோர் ரெசிஸ்டன்ட் டு ராட்டிங். ராட்டிங்னா அழுகலுக்கு எதிராக வேலை செய்யுது. அப்போ பழம் சீக்கிரம் பழுத்துச்சுன்னா தான் அழுகும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம்? ஸ்லோடு டவுன். எதை ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கோம்? நம்ம அது பழுக்கிறத ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறோம். ரைப்பனிங் ப்ராசஸ் ஆஃப் த டொமேட்டோ இஸ் ஸ்லோ டவுன். ஓகேவா? தென் the gene transfer mechanism of introducing an antisense gene which interferes with the production of the enzyme polygalacturonase which help in delaying the ripening process of tomato during long storage and transportation. ஸோ இந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ, அதாவது ஆன்டிசென்ஸ் ஜீனை நம்ம உள்ள அனுப்புகிறோம். அதாவது எதிர் உணர் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்டிசென்ஸ் அப்படிங்கிறது. ரைட்டாக இந்த ஜீன் என்ன பண்ணுது அப்படின்னா இன்டர்ஃபியர்ஸ் வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அந்த என்சைம் பாலிகேலக்டனோனைஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் ப்ரொடக்ஷனில் இன்டர்ஃபியர் ஆகி என்ன பண்ணுது? டிலேயிங் த ரைப்பனிங் ப்ராசஸ் ஆஃப் டொமேட்டோ. தக்காளி பழுக்கிறத இது தடுக்குது அல்லது ஸ்லோ பண்ணுது. ஸோ இப்போ இதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் லாங் ஸ்டோரேஜ் வச்சுக்க முடியும். அண்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வெகு தூரத்துக்கு நம்மளால் இதை ஏற்றுமதி செய்ய முடியும். இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து வேறொரு கண்ட்ரிக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகும். அப்படின்னா அந்த 1 வார காலத்துக்கு தக்காளியானது எப்படி இருக்கணும்? இங்கே நம்ம எப்படி பறிக்கிறோமோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தால் தான் அங்கே வாங்குவாங்க. அப்போ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பழுக்கக்கூடிய அந்த ரைப்பனிங் ப்ராசஸை நம்ம ஸ்லோ பண்ணுறதுனால நம்ம லாங் அண்டு ஸ்டோரேஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக கோல்டன் ரைஸ் பயோஃபார்ட்டிஃபிகேஷன். இப்போ ரைஸ் அரிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வெரைட்டி. ஸோ இது வந்து பயோஃபார்ட்டிஃபைடு ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் மினரலை வந்து நம்ம என்ரிச் பண்ணியிருக்கோம், அதிகப்படுத்தியிருக்கோம். ரைட்டா? என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோல்டன் ரைஸ் இஸ் எ வெரைட்டி ஆஃப் ஒரைசா சட்டைவா ரைஸ்
ப்ரொடியூஸ்டு த்ரூ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆஃப் பயோசிந்தசைஸ்டு பீட்டா கரோட்டின். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பீட்டா கரோட்டின் அதிகப்படுத்துறோம். ப்ரீகர்சர் ஆஃப் விட்டமின் ஏ இந்த எடிபிள் பார்ட் ஆஃப் ரைஸ் டெவலப்டு பை இன்கோபர்டிகஸ் அண்ட் ஹிஸ் குரூப். ஸோ இப்போ இன்கோபர்டிகஸ் அப்படிங்கிறவங்க தான், அவருடைய குரூப் தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த கோல்டன் ரைஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பீட்டா கரோட்டின் அப்படிங்கிறத அதிகப்படுத்துறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, விட்டமின் ஏ அதிகம் இருக்கக்கூடிய ரைஸாக இந்த கோல்டன் ரைஸ் இருக்கும். ரைட்டா? த எய்ம் இஸ் டு ப்ரொடியூஸ் எ ஃபார்ட்டிஃபைடு ஃபுட் டு பி க்ரோன் அண்ட் கன்சியூம்ட் இன் ஏரியாஸ் வித் ஷார்ட்டேஜ் ஆஃப் டயட்ரி விட்டமின் ஏ. ஸோ இப்போ இந்த நெல் வகையை எங்கே பயிரிடலாம் அப்படின்னா, எந்த ஒரு இடத்துல விட்டமின் ஏ ஷார்ட்டேஜ் இருக்குதோ, விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த அரிசியை நம்ம கொடுக்கறது மூலமாக இதிலேருந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு விட்டமின் ஏ அதிக அளவு கிடைக்கும். Golden rice differs from its parental strain by the addition of 3 beta-carotene biosynthesis genes, namely PSY, அதாவது phytoin synthase from daffodil plants, Narcissus pseudo-narcissus, and CRT1 gene from the soil bacterium Erwinia aridora, and LYC lycopene cyclase gene from wild type rice endosperm. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வகையான அடிஷன் ஆஃப் 3 பீட்டா கரோட்டின் பயோசிந்தசிஸ் ஜீனை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ரைட்டா? என்னென்ன அப்படின்னா பிஎஸ்ஒய் அப்படிங்கிற ஜீன், ஃபைட்டோயின் சிந்தேஸ் அப்படிங்கிற ஜீனு எதுலேருந்து எடுக்கிறோன்னா டேஃபடில் பிளான்ட்லேருந்து எடுக்கிறோம், நார்சிசஸ் சூடோ நார்சிசஸ் அப்படிங்கிறது. அண்டு CRT1 ஜீன் ஃப்ரம் த சாயில் பாக்டீரியம் எர்வினியா ஆரிடோரா அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து CRT1 ஜீன் எடுக்கிறோம். அடுத்து LYC லைக்கோபின் சைக்ளேஸ் அப்படிங்கிற ஜீனை வைல்டு டைப், அதாவது காட்டில் வளருது இல்லையா, ஸோ அந்த வகையான நெல் வகையிலேருந்து அதனுடைய எண்டோஸ்போம்லேருந்து இந்த LYCயை நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த 3 ஜீனை உள்ளே போட்டது மூலமாக அதில் பீட்டா கரோட்டினுடைய அளவு அதிகரிக்கிறதுனால விட்டமின் ஏனுடைய அளவு அதிகரிக்கும். ஓகேவா? த எண்டோஸ்பெர்ம் ஆஃப் நார்மல் ரைஸ் டஸ் நாட் கண்டெயின் பீட்டா கரோட்டின். ஸோ இப்போ நம்ம சாதாரண சாப்பிடக்கூடிய ரைஸ்னுடைய எண்டோஸ்பெர்மில் என்ன இருக்காது, பீட்டா கரோட்டின் இருக்காது. Golden rice has been genetically altered so that the endosperm now accumulates beta carotene. ஸோ அப்போ கோல்டன் ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பீட்டா கரோட்டினுக்காகவே நம்ம மாடிஃபை பண்ணப்பட்ட பிளான்ட் இல்லையா, ரைஸ். அப்போ இதனுடைய எண்டோஸ்பெர்ம், இது கோல்டன் ரைஸ்னுடைய எண்டோஸ்பெர்மில் அதிக அளவு பீட்டா கரோட்டின் இருக்கும். திஸ் ஹேஸ் பின் டன் யூஸிங் ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி. கோல்டன் ரைஸ் கேன் கண்ட்ரோல் சைல்ட்ஹுட் பிளைண்ட்னஸ், செரப்தால்மியா, இதெல்லாம் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ். ரைட்டா? இது சைல்ட்ஹுட் பிளைண்ட்னஸ், அதாவது கண் குறைபாடு, அதாவது குருட்டுத்தன்மை, அண்டு செரப்தால்மியா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இப்போ அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு, அதாவது அந்த மாதிரி விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி பீப்புள்ஸுக்கு இதை கொடுக்கறது மூலமாக அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளும் விட்டமின் ஏ எஃபிஷியன்சியோடு பிறக்கும். டெஃபிஷியன்சியோடு இல்லை, எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரைட்டா? தென் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறது. பார்க்குறதுக்கு ஏன் நேம் அப்படின்னா, கிட்டத்தட்ட கோல்டன் கலரில் இருக்கு இல்லையா, அரிசி பார்க்குறதுக்கு மஞ்சளாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இதுக்கு பேர் கோல்டன் ரைஸ். இந்த ஜெனட்டிக் மாடிஃபைடு ஃபுட்ஸ், அதாவது இந்த ஃபுட்டினுடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, ஹை ஈல்ட் வித்தவுட் பெஸ்ட், பூச்சிகளுக்கு எதிரான தாவரங்கள்னால நம்மளால் அதிக மகசூல் பெற முடியும். 70% ரிடக்ஷன் ஆஃப் பெஸ்டிசைட் யூசேஜ், பூச்சிகளுக்கு எதிரான அந்த பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறது 70% குறையும். ரெடியூஸ் சாயில் பொல்யூஷன் ப்ராப்ளம். ஸோ அப்போ நம்ம ஹெர்பிசைட்ஸ் போடலை, அதாவது நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கலை அப்படிங்கிறதுனால, அல்லது களைக்கொல்லி மருந்து அடிக்கலை அப்படிங்கிறதுனால சாயில் பொல்யூஷன் ஆகிறது தடுக்கப்படுது. கன்சர்வ் மைக்ரோபியல் பாப்புலேஷன் இன் சாயில். ஸோ அப்போ இந்த மருந்துகள் தெளிக்காததுனால சாயிலில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படலை. ஸோ அப்போ அது வந்து என்ன ஆகுது, கன்சர்வ் பண்ணப்படுதுப்பா, பாதுகாக்கப்படுது. ரிஸ்க் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரிஸ்க் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்ஸ், அதாவது லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அஃபெக்ட் லிவர், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் அண்டு கேன்சர். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவு என்ன செய்யுது அப்படின்னா லிவர், கிட்னி ஃபங்க்ஷன்ஸை பாதிக்குது அண்டு கேன்சரை கூட உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்டு ஃபிசிக்கல் டிசார்டர். ஸோ இப்போ ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகுது, ஹார்மோனல் பேலன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, இம்பேலன்ஸ் ஆகுது, அண்டு ஃபிசிக்கல் டிசார்டர்ஸை உண்டு பண்ணுது. அனஃபைலாக்டிக் ஷாக், அதாவது
சடன் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் அண்ட் அலர்ஜிஸை உண்டு பண்ணுது. அட்வர்ஸ் எஃபெக்ட் இன் இம்யூன் சிஸ்டம் பிகாஸ் ஆஃப் பாக்டீரியல் ப்ரோட்டீன். ஸோ இப்போ நம்ம இன்செர்ட் பண்ணக்கூடிய இது வந்து பார்த்தோன்னா பாக்டீரியல் பிளாஸ்மிட்லேருந்து தான் நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த பாக்டீரியல் பிளாஸ்மிட்டில் வந்து பார்த்தோன்னா அதுக்கான ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, பாக்டீரியல் ப்ரோட்டீனு, அதனால் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படும். லாஸ் ஆஃப் வியபிலிட்டி ஆஃப் சீட்ஸ் seen in terminator seed technology of GM crops. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் வியபிலிட்டி ஆஃப் சீடு, அதாவது சீடினுடைய முளைப்பு திறன் பாதிக்கப்படும். ஸோ அப்போ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸுடைய விதைகள் வந்து எல்லா விதைகளும் முளைப்பு திறனோடு இருக்காது. அப்போ வந்து பார்த்தோன்னா இதில் லாஸ் ஆஃப் வியபிலிட்டி இருக்கும், ரைட்டா.